ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்து ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது வந்து 17/9/2025 அன்றைக்கி இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 2, 5 குடையவர், அதாவது 2ஆம் இடம்ங்கிறது வந்து பணஸ்தானம், தனம் ஸ்தானம். அதே மாதிரி 5ங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இது வந்து புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு. எங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூல திரிகோணத்துலேயும் அவர் இருக்கார். அதனால் இந்த எந்த திசையாக இருந்தாலும் புதன் புத்தி புதன் அந்தரம் அப்படிங்கிறவங்க நடக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் தான். ரொம்ப ரொம்ப காசு பணம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு விஷயங்கள், நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசிதிபதி யாரு? சுக்கிரன். அவரு 4ஆம் இடத்துல திக்பலம் பெறாரு. ஒரு கிரகம் திக்பலம் பெறும்போது அந்த கிரகத்துடைய வலிமை அதிகமாக இருக்கும். அப்போ வந்து திக்பலம் அப்படிங்கும்போது நிறைய காசு பணம் வர்றது, நல்ல சுகபோக வாழ்வு. சுக்கிரனாலே நல்ல சுகபோக வாழ்வு. அது எங்கே மேடம் இருக்குது? நான் மாடு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது திக்பலம் ஆகிறாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. இந்த மாதம் வந்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடறாரு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். பொதுவாகவே நிறைய நன்மைகள் இருக்குது. காசு பணம் பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். பேரு புகழ் கீர்த்தி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதம் தான் இந்த மாதமாக இருக்க போகுது. பொதுவாகவே சூரியன் வந்து உங்களுக்கு 4 குடைவர். இந்த சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். அது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அது போக 5 குடைய புதனும் சேர்ந்துருக்கனால நிபுணத்துவ யோகம் கிடைக்குது. அப்போ வந்து என்னென்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு சக்ஸஸாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள். தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். தொழிலில் முன்பை விட நல்ல வருமானமும் லாபமும் அதிகரிக்கும். தொழில் ஸ்தான அதிபதி 11ஆம் இடத்துல, சனி வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். நல்ல வருமானங்கள், முன்பை விட நல்ல மூமெண்ட், அதாவது தொழில் ரீதியாக முடங்கி கடந்தது, தேங்கி கடந்த நிலைகள்லாம் மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்குது. வெளிநாடுகள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு வந்து லாபம் அப்படிங்கிறத விட பெரிய விஷயங்கள் என்னென்னா, நிறைய ரெகுலர் இன்கம். அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரெகுலராக இன்கம். லாபம்ங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் வருது. ஆனால் ரெகுலராக இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாகவே தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலை நடத்தக்கூடியவங்க முக்கியமாக நினைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். எப்போவுமே நல்ல இந்த மாதம் முழுவதுமே நல்ல ரொட்டேஷன்ஸு உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல மாதம். நிறைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக அமையுது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன். 5ஆம் இடத்துல உங்களுக்கு 2 குடைவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு. அதனால் வந்து உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டு நிறைய ப்ரொமோஷன்ஸும், ஒரு எதிர்பாராத ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு நல்ல வாய்ப்பு, திடீர்னு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ. அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த விஷயம் தானாக தேடி வரும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறதே தேடி வரக்கூடியது. உங்களுடைய விருப்பங்கள் போல். ஏன்னா 5 குடைய புதன் வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை விரும்பிட்டு இருப்பீங்க. அந்த விஷயம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதனால் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வில்லங்கங்கள்லாம் இருக்குது, பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஃபேவராக மாறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 5ஆம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, அதே மாதிரி பூர்வீக ஸ்தானமும் கூட. அப்போ அந்த பூர்வீக சொத்துக்களில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது எல்லாமே சால்வ் ஆகும். உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் வந்து சேரும். உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கனால அங்கே வீடு கட்டுறது, ஒரு வீடு வாங்குறது அல்லது ஒரு மனை வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. வீடு மேலே வந்து கேஸ் நடக்குது அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டானது அதெல்லாம் இருக்கும்.
அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சுமூகமான ஒரு முடிவு வருது, ஏதாவது ஒரு சோர்ஸ் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள். தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு முடக்கமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு லோன் எடுத்து அதை சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. 6ஆம் இடத்துல குரு பார்வையோட செவ்வாயும் சேர்ந்திருக்காரு. அதனால் நல்ல அமைப்பு இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. பொதுவாகவே சுக்கிரன் கேது சேர்ந்த இது அப்படிங்கிறது வந்து என்னென்னா கொஞ்சம் தடங்கல்கள் வரும், மனச்சோர்வுகள் வரும், விரக்திகள் வரும். ஏன்னா கேதுவோடு சேரும்போது நம்ம வந்து பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்க என்னென்னா நல்ல கலக்கலன்னு இருப்பாங்க, ஒரு நல்ல நீட்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, நிறைய காசு பணம், நல்ல லைஃபை என்ஜாய்மெண்ட் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், அதே மாதிரி நல்ல எக்ஸ்போசராக காமிச்சிக்க விரும்புவாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் முடக்கடி கொடுக்கக்கூடியது கேது. ஸோ அதனால் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க. நிறைய பேர் வந்து தேங்காய் எண்ணெய் சமைக்கிறதுக்கு தானே அப்படிலாம் கேட்குறாங்க, தலையில் தேய்க்கிறதுக்குன்னு. அப்படி கிடையாது. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில், கோகோனட்டில் போடுறதில்ல, கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெயில் 2 தீபம் போடுறதும், அதுவும் திரி வந்து வெள்ளருக்கு திரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். நீங்கள் நினச்ச காரியங்கள் அப்படியே நடக்கணும் அப்படின்னா இந்த தீபத்தை போடுங்க. டக்குன்னு காரியங்கள் நிறைவேறும், காரிய சித்தியாகும். அதுக்கு தான் இந்த வழிபாடு. சுக்கிரனும் கேதுவும் சேரும்போது உங்களுடைய ராசி அதிபதி சேர்றதுனால விரக்தி கொஞ்சம் வரும். ஸோ அதனால் இந்த இதை நான் சொல்கிறேன். விரக்திங்கிறத விட தடை அப்படிங்கிறது ஒன்று வரும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் மாறணும் அப்படின்னா இந்த கணபதி வழிபாடு பண்ணுங்கள். நல்ல சிறப்பான பலன்களை கிடைக்கும் உங்களுக்கு. 5ல் இருக்கக்கூடிய புதனை வந்து சனி பார்க்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உபய ராசியாக இருக்கனால நான் பாசிட்டிவாக மட்டும் இந்த விஷயத்த சொல்ல முடியாது. 2 விதமாகவும் நடக்கும். ஒன்று லவ் சக்ஸஸ் ஆகும், இன்னொன்று வந்து லவ் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் 2மே வந்து டெட் எண்டு. ஒன்று சூப்பரான நல்ல பாசிட்டிவிட்டி, இன்னொன்று படுமோசமான நெகட்டிவிட்டி. இந்த லவ்வில் மட்டும் 2மே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனியும் உபயத்தில் இருக்கார், புதனும் உபய ராசியில் இருக்குது. இந்த உபய ராசியோடு சேரும்போது சனி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி நல்ல ஜாலியான அமைப்பு, ஏமாற்றத்தை தான் அதிகமாக கொடுக்கும். ஜாலியான அமைப்புங்கும்போது புதன் உச்சம் பெற்றிருக்கனால அந்த அமைப்பை நான் சொல்கிறேன். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா காதலில் வந்து வெற்றி தோல்வியாக இருந்தால் கடந்து வர பழகிக்குங்க. ரிஷபராசிக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. பொதுவாகவே காசு பணமும் வேணும், காதலும் வேணும்னு நினைப்பாங்க. எது வந்து வாய்ப்புகள் வருதோ அதை அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதனால் அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து காதலுக்கு அப்புறம் வந்து காசு தான் தேவைப்படும். ஸோ அந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி போங்க. பொதுவாகவே புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் போது வந்து நல்ல, அதாவது முன்பை விட பொதுவாகவே அவங்க ரிஷபராசி அப்படின்னாலே கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக தான் இருப்பீங்க. இந்த ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் வந்து பல வகைகளை யோசிக்க வைக்கும், புது புது ஐடியாக்களை கொடுக்கும். இந்த ஐடியாக்களை செயல்படுத்த ஆரம்பிங்க. ஒரு வாட்டி 2 தடவை கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுடைய வெல்விசர் கிட்ட கன்சிடர் பண்ணிவிட்டு அதை அப்படியே செயல்படுத்துங்க. நல்ல உழைப்பாளி நீங்கள். அதனால் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நேரம் இப்போ வந்துருச்சு. கட்டாயம் அது வந்து உங்களுக்கு கிடைச்சே தீரும். பொதுவாகவே வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி புதன் சேர்க்கை இருக்கும்போது இந்த சனி புதன் சேர்க்கை வந்து நல்ல சேர்க்கை இல்லை நான் சொல்லியிருக்கேன். யாரையும் நம்பக்கூடாது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதீங்க. கணவனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்க இந்த மாதம். அது வந்து ரொம்ப நல்லது கிடையாது. பொதுவாகவே நண்பர்கள் வந்து நமக்கு முக்கியமானவங்க தான். ஆனால் சில காலகட்டங்களில் நண்பர்களே துரோகிகளாக மாறக்கூடிய இதுன்னு சம்டைம் வரும். அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு வருது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. செக்கில் கையெழுத்து போடுறது, படிக்காமல் ஒரு பாண்டில் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தரை நம்பி பண விஷயத்திலோ அல்லது ஒரு பெரிய இழந்துருவோம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து செய்யாதீங்க. நம்பி ஒரு விஷயத்த செய்யாதீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவிடன்ஸ் பேஸ்டு, எல்லாத்தையும் படித்து பார்த்து ஆதாரமாக உங்களுக்கு எதுலையாவது குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு லீகல் ஒப்பீனியன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா சனி புதன் சேர்க்கை ஏமாற்றத்தையோ அல்லது நம்பிக்கை துரோகத்தையோ கொடுத்துரும். நீங்கள் போய் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்களுக்குன்னு வருவான், ஏமாத்துறதுக்குன்னு வருவான், நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்குனே வருவாங்க. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த வழிபாடு சொன்னேன். அதுவும் இல்லாமல் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையாக அது காட்டி கொடுத்துரும். அதுலேருந்து ஜஸ்ட் மிஸ் ஆகி எஸ்கேப் ஆகி வந்துடலாம். அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் சொல்கிறது. சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணுங்கள். வெங்கடாச்சலபதி, அதாவது வந்து பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை பண்ணுங்கள். இந்த மாதம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம், உத்தமமும் கூட. அது இல்லாமல் புதன் ஆட்சி பெற்று, அது இல்லாமல்
அது இல்லாம புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்குது. அது ரொம்ப விசேஷமானது. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பு, அதேமாரி கண் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கண் பார்வைய செக் பண்ணுங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. படிப்புல வந்து நல்ல முன்னேற்றம், நல்ல ரேங்க்கு, நெறைய முன்னேற்றங்கள் இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சியான காலகட்டம் தான். அதேமாரி படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்றீங்கன்னா, உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, விபத்து கண்டங்கள ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு 12 குடையவர் அவர்தான். அதான் 6ல இருந்து 12 பாக்குது. மருத்துவ விரயம் இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்தா ஏதாவது ஒரு சர்ஜரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால கவனமாக இருங்க. ஏதாவது உங்களுக்கு உடல்நிலையில பாதிப்புகள் இருந்தா, உடனடியா டாக்டர பார்த்துட்டு அத கன்சல்ட் பண்ணிக்கிட்டு 100, 200, 500க்குள்ளேயே அந்த செலவ முடிங்க. பெரிய லெவல்ல ஆக்கி விட்டுறாதீங்க. ஒரு ஒப்பீனியனுக்கு 2 ஒப்பீனியன் கூட கேட்டுக்கங்க. அதனால தவறுகள் கிடையாது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கறனால இன்னொரு விஷயம் என்னன்னா, வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். இவ்வளோ நாளா இருந்த கேஸ், இழுத்துக்கிட்டு இருந்த கேஸு, இந்த மாரி விஷயங்கள்லேருந்து பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு முடிய போது காலகட்டங்கள் தான் இது. அதேமாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனையும் முடிவுக்கு வரும். நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. சுவாதி நட்சத்திரத்தில வரும்போது நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதேமாரி இவ்வளோ நாளா இருந்த எதிர்பார்த்த ஒரு விஷயம் தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. திருமணம் அப்படின்னு பார்த்தா 7 குடையவர் 6ல போய் இருந்துட்டாரு. அதனால திருமணத்தில சிறு சிறு தடை, தாமதங்கள் வரும். ஆனா, அதுக்கப்புறம் அந்த பேச்சு நிகழ்வுகள்லாம் தானா வந்துரும். பொதுவாவே அதிர்ஷ்டகரமான மாதம் தான். ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான மாதம் தான் இந்த மாதம். அதேமாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஜாக்பாட்டான மாதம் தான். நெறைய வாய்ப்புகள் தேடி வரும். அது மூலியமா புது புது ஆட்களுடைய தொடர்பு வரும். அப்புறம் வெளிநாடு போறது, நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, பெரிய வாய்ப்பு, பேர், புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அரசாங்க அதிகாரிகள் வந்து ரொம்ப ரொம்ப முன்னேற்றம், அதாவது கவனமாகவும் இருக்கணும். நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. நெறைய காசு பணமும் வரும். உங்கள மாட்டி விடுறதுக்கு உண்டான திட்டமும் நடக்கும். அதனால கவனமாக இருந்துட்டு காசு பணத்த சம்பாரிங்க. ஆனா நல்ல வளர்ச்சி, ப்ரமோஷன் இது எல்லாமே இருக்குது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய மாசம் தான். இவ்வளோ நாளா ஒரு விஷயத்த வாய்ப்ப நழுவ விட்டுட்டே இருப்பீங்க. ஆனா இந்த மாதம் வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தேடி வரும் அரசாங்க அதிகாரிகளுக்கு. அதே நேரத்தில கவனமாக செயல்படுங்க. சனி சூரியன பாக்குது. அவ்வளோதான். உயர் அதிகாரிகள் ஏதாவது செய்ய சொல்றாங்க அப்படின்னா, இதில என்ன நமக்கு வந்து பாதகம் இருக்கு, இதில என்ன நமக்கு சாதகம் இருக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பெரிய புகழ், அதாவது நெகட்டிவாவும் கிடைக்கும், பாசிட்டிவாவும் கிடைக்கும். சனியோடைய பார்வை புதனுக்கும் சூரியனுக்கும் இருக்கனால, நெறைய பாசிட்டிவாவும் கிடைக்கும், நெகட்டிவாவும் கிடைக்கும். பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். உங்களோட பேர், புகழ் எல்லாமே பரவும். பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு வந்து என்ன முக்கியம்னா, பொதுமக்களுடைய ஆதரவு முக்கியம். அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி தலைமையிடத்துல இருந்து உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் வரும். ஒரு பதவிகள் கொடுப்பாங்க. ஆனா, இந்த சனி வந்து சூரியன பார்க்கறதுனால, தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு நடங்க. ஓனா டிசிஷன் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஏற்ற இறக்கங்கள் கட்டாயம் உறுதியாக உண்டு. அதனால கவனமாக இருங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது, ஆடை ஆபரணங்கள் சம்பாரிக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா வீட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கு. அதேமாரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில கவனமாக இருக்கணும். புது புது வாய்ப்புகள் இருக்கு. புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், நல்ல உத்தியோகம், நல்ல ஒரு பதவி கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு நல்ல மாசம். கட்டாயம் நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அதேமாரி உங்களுடைய பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள், தர்ப்பணங்கள்லாம் குடுத்துட்டு ஒரு புதிய காரியங்கள் ஆரம்பிக்கிறதுனா, அதுக்கு ஏத்த மாதம் தான் இந்த மாதம். அம்பாளுடைய வழிபாடும் பண்ணிக்கங்க. நவராத்திரி நாட்கள்ல வந்து அம்பாளுடைய வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய மாதமா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.